பிரைஸ் லார்ட். இன்று கூட தேவனுடைய திட்டத்தை அறிவது எப்படி என்பதை பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். பவுல் அப்படியாக கிறிஸ்துவ பிள்ளைகளை உபத்திரவப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படியாக மாறப்போகிறது என்பதை அனனியாவிடம் கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அவன் புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கும், இஸ்ரவேல் புத்திரர்களும் இவனுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவனுடைய நாமத்தின் நிமித்தம் என்னவாய் பாடுபடுவேன் என்பது நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, ஆவியானவர் மூலமாக தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்படியாக பவுல் அந்தியோகா பட்டணத்தில் சபையிலே எல்லாரும் கூட ஜெபம் பண்ணி கொண்டு உபவாசித்துக் கொண்டிருந்த போது பவுல் பர்னபாவையும் சவுலையும் கர்த்தர் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அதன் மூலம் முதலாவது மிஷனரி பயணத்தை மேற்கொள்றாங்க. மூன்றாவது தரிசனத்தின் மூலமாக அப்படியாக ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு ஆவியானவர் பவுலுக்கு தடை பண்ணினார். ராத்திரியிலே மெக்கதோனியா மனிதன் வந்து நின்று தரிசனத்தை எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் உதவி செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அதன் மூலம் அங்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்.